In today's class, we are going to start our term portions. So we are going to begin with activity 1.1, wherein it is a discussion between Amita, Aunty, Milan, Saranga, Rajeshwari. So what they are going to communicate, we are going to see. So their school has arranged for an English camp. How they have planned to meet it. எப்படி தயாரிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். How they are prepared for the camp. The grade 8 students of Ranpura Vidyalaya are organizing an English camp. இங்கிலீஷ் கேம்ப இந்த ரான்பூரா வித்யாலயங்க அதுலயும் 8ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிற மாணவர்கள் ஆர்கனைஸ் பண்ண போறாங்க. The members of organizing committee Saranga, Amita, Rajeshwari, Milan have decided to meet at Saranga's house to plan it out. எப்படி நடத்தணும், எப்படி அந்த இங்கிலீஷ் கேம்ப் ஆனது நடத்தப்பட வேண்டும், அது ஒரு திட்டமிடணும் இல்லையா? இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா எத்தனை மணிக்கு கிளம்பணும், யாரெல்லாம் போகணும், எந்தெந்த இடத்துக்கு நம்ம போறோம், எதுல போறோம், எத்தனை மணிக்குள்ள திரும்பி வருவோம், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பிளான் பண்ணிப்போம் இல்லையா? இப்ப நம்ம குடும்ப நபர்களோடயே வெளியில போறோம்னா we plan for many things. What time we need to start, who and all are going, how they will be traveling, what are all the places that we are going to meet, we are going to see, when will we leave back. These kind of information we think about and we plan accordingly. அதே போலதான் இந்த கமிட்டி யாரெல்லாம் இருக்காங்க இந்த ஆர்கனைசிங் கமிட்டிலன்னா சாரங்கா, அமிதா, ராஜேஸ்வரி, மிலன், இவங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து சாரங்கா ஹவுஸ்ல ஒண்ணு கூட போறாங்க. அங்க போய் தான் திட்டமிட போறாங்க. they are going to plan it out. Hello aunty, good noon, is Saranga at home? அமிதா கேக்குறா. ஆண்டி மதிய வணக்கம், சாரங்கா வீட்டுல இருக்காங்களா? ஆண்டி இதுக்கு குட் ஆஃப்டர்நூன் அமிதா. எஸ், he is here, please come in. இருக்கான், அவன் வீட்டுலதான் இருக்கான், வா உள்ள வா. மிலன், thank you aunty. சாரங்கா, hello everybody, why don't you sit down and make yourselves comfortable so that we can start our discussion straight away. வணக்கம் பசங்களா, எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஏன் எல்லாரும் கீழே உட்காந்துக்க கூடாது, உங்களை நீங்களே ஏன் சௌகரியப்படுத்திக்க கூடாது, உங்களை நீங்களே. Friends, we are going to begin with our unit 1, plan the work, work the plan. நம்ம என்ன செயலை செய்ய போறோங்கிறத திட்டமிடணும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த திட்டத்துக்கு ஏத்தா போல நம்ம செயலும் பண்ணணும். அப்பதான் அந்த வேலையானது முடிக்கப்பட முடியும் இல்லையா? இங்க என்ன பார்க்க போறோம்னா ரான்பூரா வித்யாலயா அந்த ஸ்கூல்ல படிக்கிற 8ஆம் வகுப்பு மாணவர்கள்லாம் ஒரு இங்கிலீஷ் கேம்ப் ஆர்கனைஸ் பண்ண போறாங்க. அந்த ஆர்கனைசிங் கமிட்டியில யாரெல்லாம் இருக்கா, அதாவது எப்படி நடத்தணும், அந்த கேம்ப் ஆனது எங்க நடத்தப்படணும், யாரெல்லாம் கலந்துக்க போறா, இது போன்ற தகவல்கள்லாம் தேவை இல்லையா? சோ அதுக்கு ஒரு ஆர்கனைசிங் கமிட்டி. அதுல சாரங்கா, அமிதா, ராஜேஸ்வரி, மிலன் இவங்க எல்லாருமே சாரங்கா வீட்டுல ஒண்ணு கூட போறாங்க. எப்படி பண்ணணும் அப்படிங்கறதையும் திட்டமிட போறாங்க. How they are going to plan, we will see now. Amita, hello aunty, good afternoon, is Saranga at home? சாரங்கா வீட்டுல இருக்காளா ஆண்டி? மதிய வணக்கம், உங்களுக்கு என்னுடைய மதிய வணக்கம். சாரங்கா வீட்டுல இருக்காங்களா? ஆண்டி, குட் ஆஃப்டர்நூன் அமிதா. எஸ், he is here, please come in. ஆமா, அவன் இங்கேதான் இருக்கான், ப்ளீஸ் உள்ளவா. மிலான், தேங்க்யூ ஆண்டி, நன்றி. சரங்கா, hello everybody, why don't you sit down and make yourselves comfortable so that we can start our discussion straight away. Saranga is telling, எல்லாருக்கும் வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏன் நீங்க எல்லாரும் உட்கார்ந்துக்க கூடாது, உங்களை நீங்களே சௌகரியப்படுத்திக்க கூடாது, நம்ம நேரடியா எப்படி செயல இறங்கணும், அதாவது என்ன பண்ணணும் இந்த கேம்ப் சம்பந்தமா அதை பத்தின தகவல்கள் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கலாம். நம்ம ஆரம்பிச்சிடலாம் உடனடியா. ராஜேஸ்வரி, let's first discuss what we have done so far, shall we? இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோங்கிறத முதல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாமா? மிலான், well, I have already prepared the invitation cards, அழைப்பு கார்டு.
அத வந்து நான் ஏற்கனவே தயாரிச்சு வச்சுட்டேன் அப்படின்னு மிலன் சொல்றாங்க. அமிதா, வாவ், டிட் யூ டூ இட் ஆல் பை யோர் செல்ஃப்? எல்லாமே நீயாவே பண்ணிட்டியா? டிட் யூ டூ இட் ஆல் பை யோர் செல்ஃப்? Saying that a person doing a task wholesome by him or herself. ஒரு நபர் தானாவே மொத்தமா ஒரு செயல்ல ஈடுபடுறப்போ இந்த மாதிரி வார்த்தைகள் யோர் செல்ஃப், ஹிம் செல்ஃப், ஹர் செல்ஃப் அவங்களே பண்ணினாங்க. இது வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம். யூ, ஹி, ஷி, இட் இது போன்ற வார்த்தைகள்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? ப்ரோனவுன்னு சொல்லுவோம். ப்ரோனவுன்னா பிரதிபெயர் சொல். ஒரு நவுனுக்கு பதிலாக உபயோகிக்கப்படுகின்ற வார்த்தைகள் எல்லாமே பிரதிபெயர் சொல். இப்போ ரம்யா இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், ரம்யா லிவ்ஸ் இன் ஜப்னா, ரம்யா கம்ஸ் டு ஸ்கூல் அலாங் வித் மீ. ஒவ்வொரு வாக்கியத்திலயுமே ரம்யாங்கிற பேரு எடுபடுறது. அத நான் தவிர்க்கணும்னா ஒண்ணு பண்ணலாம். முதல் வாக்கியத்துல வந்து ரம்யா இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்கள வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அடுத்த வாக்கியத்துல ஷீ ஸ்டேஸ் இன் ஜாஃப்னா, ஷீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவள் என்னுடைய நெருக்கமான தோழி. ஷீ லிவ்ஸ் இன் ஜாஃப்னா அவள் ஜப்னாவில் வசிக்கிறாள். அவள் என்ற வார்த்தை நாம் உபயோகிக்க முடியும் இல்லையா? ஒரே தரையா பேரையே உபயோகிக்காம அவங்கள வந்து ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தை தான் ப்ரோனோம், பிரதிபெயர் சொல். சோ பிரதிபெயர் சொல்னா ஹி, ஷி, இட், யூ, தே, வி இது போன்ற வார்த்தைகள்லாம் உபயோகிக்கலாங்கிறது உங்களுக்கு தெரியும். இது யோர் செல்ஃப், மை செல்ஃப், ஹிம் செல்ஃப் தன்னைத்தானே ஒரு ஒருத்தரே தனக்கு தானே ஒரு செயலை ஈடுபட பொழுது அதை வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம். யோர் செல்ஃப், மை செல்ஃப், ஹிம் செல்ஃப், ஹர் செல்ஃப், தெம் செல்ஃப், ஆர் செல்ஃப் இது போன்ற வார்த்தைகள்லாம் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். அதனாலதான் இந்த வார்த்தைகள்லாம் ஹைலைட் ஆகப்பட்டிருக்கும் இந்த கதையில, இந்த ஆக்டிவிட்டியில. வில்லன், ஆல் பை மை செல்ஃப், ஹவு குட் ஐ? மொத்தமா நானே வா, எப்படி அது என்னால முடியும்? அமீனா அண்ட் ரமேஷ் ஹெல்ப் மீ வித் இன்விடேஷன்ஸ் ஃபார் த இன்வைட்டீஸ் அண்ட் ஜட்ஜஸ். எப்படி நானே மொத்தமா செய்ய முடியும்? அமீனாவும் ரமேஷும் எனக்கு உதவி செஞ்சாங்க இந்த இன்விடேஷன் தயாரிக்கிறதுல. யாரெல்லாம் அழைக்கணும், யார் ஜட்ஜஸா இருக்கணுங்கிறத தீர்மானிக்கிறதுக்கு அவங்க எனக்கு உதவி செஞ்சிருக்காங்க. Our teacher himself designed the invitation for the chief guest. எங்களுடைய ஆர்ட் டீச்சர் டிராயிங் அந்த மாதிரிலாம் சொல்லி தருவாங்க இல்லையா, அவரே தானாவே ஒரு இன்விடேஷன், சீஃப் கெஸ்டுக்கான இன்விடேஷனை தானே தயாரிச்சு எங்களுக்கு கொடுத்திருக்காரு. சரங்கா, ராஜேஸ்வரி, how about selecting costumes for the drama, the sound system and decoration? அப்படின்னா இந்த டிராமால நடிக்கிறதுக்காக அணிஞ்சுக்க வேண்டிய துணிமணிகள் இதெல்லாம் யாரு தேர்ந்தெடுக்க போறா? இந்த சவுண்ட் சிஸ்டம். இப்ப டிராமா பேசுறாங்கன்னா நிறைய பேர் கூடியிருப்பாங்க, ஒண்ணு கூடியிருப்பாங்க இந்த டிராமாவை பாக்குறதுக்கு இல்லையா? சோ அதெல்லாம் யார் பார்க்க போ? அந்த சவுண்ட் சிஸ்டம் சத்தமா கேட்கணும் இல்லையா? ஒருத்தர் பேசுறது வந்து ரொம்ப பின்னாடி இருக்கவங்களுக்கும் கேட்கணும்னா சவுண்ட் சிஸ்டம், மைக், ஸ்பீக்கர் இதெல்லாம் இருக்கணும். சோ இதெல்லாம் வந்து யார் பாத்துக்க போறா? அண்ட் த டெக்கரேஷன்ஸ், அலங்காரம் பண்ற விஷயங்கள், தோரணம் கட்டுறது, மாலை போடுறது, அந்த ரூமே அலங்கரிக்கிறது, இது போன்ற விஷயங்கள். ராஜேஸ்வரி is saying, Judy will take care of the sounds. Ruvin and Meena promised to do the decoration by themselves. ருவீனும் மீனாவும் அவங்களாவே டெக்கரேஷன் பண்றதா ஒத்துன்னு இருக்காங்க. ஜூடி தான் வந்து சவுண்ட் சிஸ்டம் பார்த்து ஜூடி இஸ் கோயிங் டு டேக் கேர் ஆஃப் தி சவுண்ட்ஸ். அதாவது இந்த ஸ்பீக்கர், மைக் போன்ற விஷயங்கள்ல ஜூடி பாத்துக்க போறா. பட் செலக்டிங் காஸ்டியூம்ஸ் ஃபார் த டிராமா இஸ் அ ப்ராப்ளம். ஐ கான்ட் மேனேஜ் இட் பை மை செல்ஃப். ஐ நீட் சம்மன் டு ஹெல்ப் மீ. ஆனா இந்த டிராமாக்காக துணிமணிகள்லாம் தேர்ந்தெடுக்கணும் இல்லையா, அது ரொம்ப கஷ்டமான வேலை. என்னால தானாவே மொத்தமா அதை பாத்துக்க முடியாது. எனக்கு யாரோடையாவது உதவி எனக்கு தேவைப்படுறது. எனி வாலண்டியர்ஸ், யாராவது அவங்களாவே முன் வந்து நான் உதவி செய்யறேன் அப்படின்னு முன் வராங்கன்னா அவங்கள வந்து வாலண்டியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தர் வந்து கூப்பிட்டு அந்த வேலையை செய்ய சொல்லாம தானாவே நான் இந்த வேலையை செய்யறேன், உங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு ஈடுபாடோட செய்யற நபரை வந்து வாலண்டியர் அப்படின்னு சொல்லலாம். சாரங்கா அது கேக்குறாங்க, எனி வாலண்டியர்ஸ், யாராவது தானாவே உதவி பண்றேன் அப்படின்னு யாராவது வந்திருக்காங்களா? அமிதா, I can ask my mother to help us with that.
எங்க அம்மா உதவிக்கு வேணா நான் கேட்டுக்கலாம் இந்த விஷயத்துல. How about the language activities and games? அப்படின்னா இந்த லாங்குவேஜ் சம்பந்தமான ஆக்டிவிட்டிஸ், கேம்ஸ், விளையாட்டு, ஒரேடியா டிராமாவா இருந்தா போர் அடிக்கும் இல்லையா? விளையாட்டு விஷயங்களோட கலந்து இருக்கணும். அதெல்லாம் யார் பாத்துக்க போறா? சரங்கா. Our English teacher said that she herself would prepare them. என்னுடைய ஆங்கில ஆசிரியர் அவங்களே பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. Herself. Again a reflexive pronoun. Well, we seem to be doing fine so far. இது வரைக்கும் நம்ம நல்லா தான் பண்ணிட்டு இருந்திருக்கோம். I'm sure we can make the English camp a success and be proud of ourselves. இந்த இங்கிலீஷ் கேம்பை வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான கேம்பா நம்மளால நடத்த முடியும். அது மட்டும் இல்லாம நம்மள நினைச்சு நம்ம பெருமைப்பட்டுக்கலாம். நம்ம இவ்வளவு அழகா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோங்கிறத நினைச்சு நம்ம பெருமைப்பட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கதை முடிவுக்கு வருது. So based on this story, we are going to see the answers. Read and answer the given questions. Who were the members of organizing committee? It is mentioned over here. The members of organizing committee are Saranga, Amita, Rajeshwari, Milan. They have decided to be the members of organizing committee. And Milan. இதுதான் முதல் கேள்விக்கான பதில். Answer for the first question, members of organizing committee, it includes Saranga, Amita, Rajeshwari and Milan. M-I-L-A-N. Where did the organized committee meet? They met at Saranga's house. Where did the organizing committee meet? எங்க சந்திச்சாங்க? சந்தித்தனர் அப்படிங்கிறது தான் பதில்ல நம்ம எழுதணும். The organizing committee met at past tense. தகுந்த கடந்த கால வார்த்தையை உபயோகிக்கணும். மீட்னா நிகழ்காலம். எங்க சந்திச்சாங்க? Where did the organized committee meet? மீட்ங்கிற வார்த்தை நிகழ்காலம். met அப்படிங்கறதா பதில் எழுதுறத நம்ம எப்படி எழுதுவோம்? The organizing committee அவங்க எங்க சந்திச்சாங்கன்னா சாரங்கா வீட்டுல சந்திச்சாங்க. The organizing committee met at Saranga's house. Did Milan prepare the invitation card by himself? Milan தானாவே மொத்தமா invitation card தயாரிச்சானா? Does anyone know the answer? பதில் தெரியுமா யாருக்காவது? No, he did not prepare it by himself. நானாவே பண்ணல. அமீனாவும் ரமேஷும் எனக்கு உதவி செஞ்சாங்க இன்விடேஷனை இன்வைட்டீஸ்க்கு. யாருக்கு அழைக்க போறோமோ அவங்களுக்கு இன்விடேஷன் ரெடி பண்றதுக்கு அமீனாவும் ரமேஷும் உதவி செஞ்சாங்க. You can just say, no, Milan did not prepare the invitation card by himself. Amina and Ramesh helped.
மீனாவும் ரோமேஷும் வில்லனுக்கு உதவி செஞ்சாங்க அப்படிங்கிற தகவலும் நம்ம இங்க பதிக்கலாம். Who designed the invitation for chief guest? யார் இன்விடேஷன் கார்டை தயாரிச்சா, உதவி பண்ணா? Who designed? Our teacher designed the invitation for the chief guest. What were the responsibilities of the following students? List them. ஜூட் என்ன பண்ணா, ருவினும் மீனாவும் என்ன பொறுப்பு எடுத்துட்டாங்க? The answer for fourth one. Arts teacher designed the invitation card for chief guest. Now we are going to see answer for what were the responsibilities of Jude and Ruvin and Meena. Jude took care of sound system. Ruvin and Meena promised to do decoration. Jude took care of sound system arrangements. You could find answer over here. Ruvin and Meena promised to do decoration. Ruvin and Meena promised to take care of decorations. How did he solve the problem of selecting costume for the drama? டிராமாக்கு காஸ்டியூம் தேர்ந்தெடுக்கிற ப்ராப்ளத்தை வந்து எப்படி அவங்க சமாளிச்சாங்க, எப்படி ஒரு தீர்வு கண்டாங்க? Their mother helped. Her mother was ready to help in selecting the costumes for the drama. They solved the problem of selecting the costumes for drama by taking the help of mother. Whose mother? Can anyone guess whose mother came to volunteer to help? Amita's mother.
It's all the problem of by taking help of Mita's mother. Okay, it's clear to everyone. And the question and answers also discussed 1.1, 1.2. Now we'll see blend words. என்ன பார்க்க போறோம்னா blend words. Activity 2.9 is a part of our term 1 portion, wherein you see words of BR and BL. Brush, branch, BRங்கிற எழுத்துக்களோட ஆரம்பிக்குது. சத்தம் என்னவா இருக்கு? br, br, bl, bl, blend, blank, blink, blind. இல்ல நம்ம எந்த எழுத்துக்களோட சத்தம் நம்மளால கேட்க முடியுதுன்னா bl, BL, branch, brand, bread. இதுல வந்து பார்த்தோம்னா BR சத்தம் வந்து அதிகமா இருக்கிற மாதிரி நமக்கு தோன்றுது இல்லையா? Brainy the painter has to paint all the walls. First the wire. Brainy the painter has to paint all walls. First the wire brush, brush on walls prior to all. Then the black broom, broom. Black வந்து BL, broomல வந்து தொடப்பம். broomனா என்ன? தொடப்பம். To clean all soon. It is a must he knows and does it all soon. Walls with bricks or with blocks. Whether it's blue or even black, his brown brush runs all over the walls. No complaints, he attends to them all. Complete the table with the words that begin with BR and BL. இப்ப பார்த்தோம்னா இங்க இந்த பிக்சர்ல BR, BL இந்த எழுத்துக்களை வச்சு ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைகள். பிரேசஸ், இந்த போயம், சின்ன போயம் இருக்கே அது சம்பந்தமா இல்ல. I'm letting you know what are all the words that begins with the letters BR. BR word list. Braces. பல்லு வந்து ரொம்ப முன்னாடி இருக்குன்னா வாய்க்கு வந்து பல்லு வந்து கிளிப்பு போட்டுப்பா. So that is called as braces. Brag, braid, பின்னல், brain, bran, branch, brat, brave, bread, break, உடைக்கிறது, breeze, காற்று, brew. For coffee they say. Brick, செங்கல், bride, மணப்பெண். So இது வார்த்தைகள்லாம் நம்ம கவனிச்சோம்னா it begins with the letters BR. blend, phonics ஒண்ணு இருக்கும். BRங்கிற எழுத்துக்களை வச்சு வரக்கூடிய வார்த்தைகள்லாம் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. So இந்த போயம்ல, சின்ன போயம்ல நம்ம எந்த வார்த்தைகள்லாம் BRல ஆரம்பிக்கிற மாதிரி நம்மளால பார்க்க முடியுது? We can see brainy. In this BR section, you have to write this brainy, brush, broom, தொடப்பம். It is a must he knows. Bricks, செங்கல், brown, brush already நம்ம underline பண்ணிட்டோம். Brainy, brush, broom, bricks, brown. All these words are beginning with the letters BR. இப்ப அடுத்தபடியா blank. I'll underline them with the red color. We are finding the words such as black, BLACK, black,
blocks. These two words are beginning with the letters BL. In this picture we come across. இந்த பிக்சருக்கு வந்து எந்த லெட்டர்ல ஆரம்பிக்கணும், பிஎல் ஆரம்பிக்கணுமா பிஆர்ல ஆரம்பிக்கணுமா நம்ம செலக்ட் பண்ணும். இட்ஸ் அ கேம். ஓகே, இட்ஸ் அ பிரெட். பிரெட் வார்த்தை எந்த லெட்டர்ல ஆரம்பிக்கும், பிஆர், பிஆர்இஏடி. ப்ளூ, நீல நிறத்துல இருக்கு, ப்ளூ, பிஎல். ப்ளூபெரி, இந்த பழத்துக்கான பேர் ப்ளூபெரி. பிரிட்ஜ், இந்த மூணாவது படம் வந்து என்ன, பிரிட்ஜ், பாலம், BRIDGE, பிரிட்ஜ். ஏபிசி பிளாக்ஸ், BLOCKS, BL. பிளெண்ட் வேர்ட் இஸ் BL. ஏன் பிளெண்ட்னு சொல்றாங்கன்னா இரண்டு எழுத்துக்கள் சேர்ந்து வரக்கூடிய சத்தம், அதனால் பிளெண்ட்ஸ், பிளாக்ஸ். சோ இது வந்து போர்டு. பிரான்ச், கிளை. பிளெண்டர், மிக்சிக்கு இன்னொரு பேர் பிளெண்டர், BLENDER. ப்ரொக்கோலி, இந்த வெஜிடபிளுக்கான பேர் ப்ரொக்கோலி, BROCOLLI, ப்ரொக்கோலி. So BR is the blend word. இது பிளாக், பில்டிங் பிளாக். குழந்தைகள் விளையாடுவாங்க இல்லையா, பில்டிங் பிளாக், BLOCK. So we saw blends for the letters BR and BL pertaining to that poem 2.9. Also we identified other words which are beginning with BR and BL. We'll play a quiz as well. ஒரு கேம் மூலியமா கூட நம்ம இதை பார்த்து கத்துக்கலாம். BR BL இருக்கக்கூடிய வார்த்தைகளை வந்து நீங்க கெஸ் பண்ண போறீங்க. Just a moment. Actually, it is in the form of a jumbled words. ஜம்பிள் பண்ணிருக்கு, அந்த வார்த்தையை வந்து நம்ம கெஸ் பண்ணணும். இப்போ புக்குனா KOOB, லெட்டர்ஸ் வந்து ரிவர்ஸ்ல எழுதும். ஸோ BRல ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைகளா இருக்கலாம். பிக்சர் இருக்குங்க, READ. Even if you have guessed, perfect it is. பின்னல், இதுக்கு பேரு பிரைடு. என்ன சொல்லுவாங்க, பிரைடு. பிரைடுனா மணப்பெண், பிரைடுனா பின்னல். BRAID. Your braid is improper அப்படின்னு சொன்னா உன்னுடைய பின்னல் சரியில்லை, தலைமுடி பின்னல் சரியில்லை அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். பிளஷ், ஒருத்தர் ஒரு விஷயத்த சொன்னோன்னா நமக்கு சிரிப்பு வருது, கண்ணா செவந்து போறதுன்னா இட்ஸ் கால்ட் அஸ் blush. It is beginning with the blend word, blend letter B and L. BLUSH, blush. ஊதுறது, கேண்டில ஊதுவோம் இல்லையா பர்த்டேக்கு, what do? We blow it. BLOW, blow. BL is the blend word. Perfect. You scored again marks. பூக்கள் மலர்றது, it bloomed. BLOOM.
கொண்டு வா. அங்க இந்த டேபிள்ல உட்கார்ந்துட்டு வந்து இந்த அசிஸ்டன்ட்டை ஏதோ கொண்டு வர சொல்றாங்க. கொண்டு வரது bring, 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 கொண்டு வரது. இது என்ன நிறம்? நீலம். What do we tell in English? Blue. Very easy. இதை ஏன் மேம் நம்ம தெரிஞ்சுக்கணும்? blend letters, BL ஆரம்பிக்கிற லெட்டர் வேர்ட்ஸ், BR ஆரம்பிக்கிற வார்த்தைகள் இதை நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியுதான்னு நம்ம பாக்குறோம். காற்று, மென்மையான காற்று. breeze, BR again is the blend word. BREEZE. Perfect. It's a brush. BRUSH. So sorry. கடைசி கேள்வி. தொடப்பம். broom. You tell it as broom in English. BROOM. So that's it. I hope you would have understood blend words beginning with BR and BL. So I shall end my session here. We will again meet in the next class. Thank you, friends. Nandri, Vanakkam.